الجحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, இந்த நேரத்தில் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு மார்க்கம் எங்கள் உயிர் மூச்சு. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கின்றான், குல் இன்கான ஆபாவுக்கும் உங்களுடைய பெற்றோர்கள், வ அபுனாவுக்கும் உங்களுடைய பிள்ளைகள், வ இஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதரர்கள், வ அஸ்வாஜுக்கும் உங்களுடைய மனைவியர்கள், வ அஷீரத்துக்கும் உங்களுடைய குடும்பம், வ அம்வால நக்தரஃப்து மூஹா நீங்கள் திரட்டி வைத்திருக்கக்கூடிய பொருளாதாரம், வ திஜாரத்துன் தக்ஷவுன கசாதஹா நஷ்டத்தை அஞ்சுகின்ற வியாபாரம், வ மசாக்கினு தரலவுனஹா நீங்கள் திருப்திப்படுகின்ற வீடுகள், இவையெல்லாம் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி அல்லாஹ்வை விட, அவனுடைய தூதரை விட, அவனுடைய பாதையில் உங்களுடைய பொருளாதாரத்தையும் உயிரையும் அர்ப்பணிப்பதை விட மிகவும் பிரியத்திற்குரியதாக இருக்குமேயானால் ஃபதரப்பசு நீங்கள் காத்திருங்கள், ஹத்தா ஏத்தி அல்லாஹும் பி அம்ரிஹி அல்லாஹ் தன்னுடைய கட்டளையை கொண்டு வருகின்ற வரை நீங்கள் காத்திருங்கள். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன் பாவியான கூட்டத்திற்கு அல்லாஹ் வழிகாட்ட மாட்டான் என்று குறிப்பிடுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மாய் உங்களில் ஒருவர் ஈமான் கொண்டவராக ஆக வேண்டும் என்றால் நான் அவரிடத்தில் அவருடைய பிள்ளையை விட, அவருடைய பெற்றோர்களை விட, உலகத்தார் அனைவரையும் விட, மக்கள் அனைவரை விட பாசத்துக்குரியவனாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் உங்களில் ஒருவர் ஈமான் கொண்டவர்களாக ஆக முடியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த ஹதீஸ்களுடைய அடிப்படையிலும் நான் ஏற்கனவே உங்களுக்கு மத்தியில் வாசித்து காட்டிய அந்த ஆயத்தினுடைய அடிப்படையிலும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு மூமின் அவருக்கு அவருடைய உயிரை விட மார்க்கம்தான் பெரிதாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள பொருளாதாரம், மனைவியர், மக்கள் செல்வம் இவையெல்லாம் நமக்கு பெரிதாக தெரிந்தால் நாம் ஈமான் கொண்டவர்களாக ஆக முடியாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக நமக்கு உணர்த்துகின்றார்கள். இந்த அடிப்படையில் தான் தௌஹீத் ஜமாஅத்து என்ற இந்த இயக்கம், இதில் உள்ளவர்கள் இவர்களுக்கு மார்க்கம்தான் உயிர் மூச்சு, மற்றவை எல்லாமே இரண்டாம் கட்டம்தான். எங்களை பற்றி ஆலிம்கள் எனப்படக்கூடியவர்கள் பேசும்போது இவர்களெல்லாம் மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை எங்களுக்கு எதிராக வைத்திருக்கிறார்கள். நாங்கள் மனோ இச்சையை பின்பற்றுகின்றோமா என்பதை தயவு செய்து உங்களுக்கு முன்னால் நான் சில செய்திகளை வைத்து யார் மார்க்கத்தை பின்பற்றுகின்றார்கள், யார் மனோ இச்சையை பின்பற்றுகின்றார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். எல்லாமல்ல அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை பற்றி சொல்லும்போது அதற்காக வேண்டி அதை பிரச்சாரம் செய்யும்போது எந்த ஒரு கூலியும் வாங்கக்கூடாது என்று திருக்குர்ஆனில் சொல்கின்றான். சூரத்து யாசின் எல்லோருக்கும் தெரிந்த அத்தியாயம். அதில் அல்லாஹ் தஆலா ஒரு சம்பவத்தை சொல்கிறான். இவர்களுக்கு
ஒரு கிராம மக்களை நீங்கள் உதாரணமாக காட்டுங்கள். வலருபுலகும் மசலன் அசஹாபல் கரியா, கிராம மக்களை இவர்களுக்கு உதாரணமாக காட்டுங்கள். இது ஜாகல் முர்சலூன், அந்த கிராமத்தில் தூதர்கள் வந்தார்கள். இது அர்சல்னா இலைஹி முஸ்னைன், ஆரம்பத்தில் 2 தூதர்களை நாம் அனுப்பி வைத்தோம். ஃபகத்தபூஹுமா, அந்த 2 பேர்களையும் அவர்கள் பொய்ப்படுத்தி விட்டார்கள். ஃபஅஸ்ஸஸ்னா பிசாலிசீன், 3வது ஒரு தூதரை நாம் அனுப்பி வைக்கின்றோம். ஃபகாலு இன்னா இலைக்கும் முர்சலூன், இப்போ 3 பேரும் சேர்ந்து சொல்றாங்க, நாங்கள் உங்களிடத்தில் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட தூதர்கள் என்று சொல்கின்றார்கள். அப்படி சொல்லும்போது காலு மான்தும் இல்லா பஷருன் மிஸ்லுனா, நீங்கள் எங்களை போன்ற மனிதர் தான், வேற வித்தியாசமான ஆட்கள்லாம் கிடையாது. உமா அன்சல ரஹ்மானு மின் ஷையின், அல்லாஹ் உங்களுக்கு அற்புதமாக எதையும் இறக்கி வைக்கவில்லை. இன் அன்தும் இல்லா தக்திபூன், நீங்கள் பொய் தான் சொல்கின்றீர்கள் என்று அந்த 3 தூதர்களை பார்த்து மக்கள் பேசுகின்றார்கள். இங்கு கவனிக்க வேண்டும், முதல்ல 2 தூதர்கள் வர்றாங்க, அந்த 2 தூதர்கள் செய்தியை சொல்றாங்க, மக்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க, அற்புதம்லாம் ஒன்றும் இல்லை, ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறாங்க. 3வது ஒரு தூதரை அல்லாஹ் தஆலா அனுப்பி வைக்கிறான், அப்போதும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். உமா அன்சல ரஹ்மானு மின் ஷையின், சொல்ற வார்த்தையை பாருங்க, பதில பாருங்க. ரஹ்மான் அளவற்ற அருளாளன், எந்த ஒரு அத்தாட்சியும் இறக்கி வைக்கவில்லை. இன்னும் இல்லா தக்திபூன், நீங்கள் பொய் தான் சொல்கின்றீர்கள் என்று அந்த 3 தூதர்களையும் பார்த்து மக்கள் ஒப்புக்கொள்ள மறுக்கின்றார்கள். இப்போ இந்த நேரத்தில் அவங்க சொல்ற பதில் பாருங்க, நாங்கள் அற்புதம்லாம் காட்டுவோம், ஏதோ பூமியில் இருந்து ஏதாவது ஒரு புதையலை எடுத்து காட்டுவோம், அல்லது வானத்துக்கு மேலே ஏறி ஏதாவது பொக்கிஷத்தை கொண்டு வருவோம், அதெல்லாம் சொல்லல. அவங்க சொல்ற பதில பாருங்க, காலு ரப்புனா யாலமு இன்னா இலைக்கும் ல முர்சலூன், நாங்கள் தூதர்கள் என்பதை அல்லாஹ் அறிவான். இதுதான் அவங்களால சொல்ல முடிஞ்ச பதில். இப்போ இந்த நேரத்தில் ஒருவர் அந்த ஊரில் கடைசியில் இருந்து வருகிறார், வந்து அந்த மக்களை பார்த்து சொல்றாரு, காலு, அவங்க அந்த தூதர் வந்து சொல்கின்றார், இத்தபிவு கால யா கௌமி இத்தபிவுல் முர்சலீன், நீங்கள் இந்த தூதர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று ஊரில் கடைக்கோடியில் இருந்து ஒருவர் வந்து சொல்கின்றார். இவங்க அவரை கொண்டு விடுகின்றார்கள். இது சூரத்து யாசின்ல அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய சம்பவம். நான் இந்த சம்பவத்தை சொல்றதுக்கு காரணம், அந்த ஊரினுடைய கடைக்கோடியில் இருந்து வந்தாரே, அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்கள், இத்தபிவு மல்லா எஸ் அலுக்கும் அஜ்ரன், கூலி வாங்காத ஆளை நீங்கள் பின்பற்றுங்கள். ஒகும் முகுத்ததும், அந்த கூலி வாங்காம பிரச்சாரம் செய்கின்றார்களே அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அவர் சொல்கின்றார். அவரை தான் கொண்டாங்க. நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், மார்க்கத்திற்காக வேண்டி காசு வாங்கக்கூடாது. இப்போ எங்களை பற்றி மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்கள் என்று குற்றச்சாட்டு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நாங்கள் மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்களா என்பதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்கின்றேன். எங்களுடைய ஜமாத்தில் அதற்கு முந்தி இன்னும் சில வசனங்களை உங்களுக்கு நான் எடுத்து காட்டிக் கொள்கின்றேன். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்கிறான். கத்தபத்து கௌமு நூஹில் முர்சலீன், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் பொய்ப்படுத்தியது. இது காலலகும் அகூகும், அவர்களுடைய சகோதரர் நூஹ் அவர்களிடத்தில் வந்தபோது அவர் பிரச்சாரம் செய்தார், அலா தத்தக்கூன், நீங்கள் பயப்பட மாட்டீங்களா, இன்னில் லக்கும் ரசூலுன் அமீன், நான் உங்களிடத்தில் வந்த நம்பிக்கைக்குரிய ஒரு தூதன், ஃபத்தக்குல்லாஹு ஆத்தீவூன், நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுங்கள், எனக்கு கட்டுப்படுங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றதை கவனிங்க. ஒமா அஸ்அலுக்கும் அலைஹி மின் அஜ்ர், உங்களிடத்தில் நான் எந்த ஒரு பைசாவையும் எதிர்பார்க்கவில்லை. அவர் சொல்றாரு, இன் அஜ்ரிய இல்லா அலா ரப்பில் ஆலமீன், என்னுடைய கூலி ரப்புல் ஆலமீனிடத்தில் தான் இருக்கிறது அவர் சொல்றார். இத மாதிரி அல்லாஹ் தஆலா ஒரு பட்டியலே போட்டு சொல்கின்றான்,
ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி சொல்றாங்க. அதே போன்று சமூது கூட்டத்தாருக்கு அனுப்பப்பட்ட சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி சொல்றாங்க. அதே போன்று லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்கின்றார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்கின்றார்கள். ஆக வந்த இறை தூதர்கள் மக்களிடத்துல சொல்றாங்க, இன் அஜ்ரியா இல்லா அலா ரப்பில் ஆலமீன், என்னுடைய கூலி ரப்பில் ஆலமீன் இடத்தில் தான் இருக்கின்றது. மா சாலுக்கும் அலைஹி மின் அஜ்ர், உங்களிடத்தில் நான் எந்த ஒரு கூலியையும் நான் கேட்கவில்லை என்று சொல்கின்றார்கள். அப்ப நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிறணும். சூரத் யாசீன்ல உள்ள ஒரு சம்பவத்தை சொன்னேன். இப்போது தூதர்கள் சொன்ன அந்த செய்தியும் நான் குறிப்பிட்டேன். மார்க்கத்தை மக்களிடத்தில் சொல்லும் போது அதுக்கு காசு வாங்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படை. இப்போது எங்களுடைய ஜமாத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், நான் எடுத்து காட்டுகின்றேன். எங்க ஜமாத்தில் இப்போது நான் வந்து பிரச்சாரம் செய்கின்றேனே, இதற்கு ஏதாவது காசு தருவார்களா, ஏதாவது பணம் தருவார்களா என்று இந்த சகோதரர்கிட்ட நீங்க கேட்டு பாருங்க. அல்லது இதுல உங்களுக்கு சந்தேகமா இருந்தா தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் உள்ள எல்லா ஆலிம்களிடத்திலையும் அவங்களுடைய நம்பர்கள், ஃபோன் நம்பரு காலண்டரில் போட்டிருக்கிறாங்க. நீங்கள் அந்த அழைப்பாளர் இடத்துல ஃபோன் பண்ணி நீங்கள் எங்களுடைய ஊருக்கு வரணும், பிரச்சாரம் செய்யணும், நீங்கள் தௌஹீத் ஜமாத் மாதிரியே பேசுங்க, பிரச்சாரம் செய்யணும், நீங்கள் ஊருக்கு வந்தால் நான் உங்களுக்கு எவ்வளவு தர வேண்டும் என்று நீங்கள் மறைமுகமாக உங்களுடைய பேரை சொல்லாமல், அதாவது தௌஹீத் ஜமாத்துங்கிற, நான் தௌஹீத் ஜமாத்தில் உள்ள ஆளு தான், நான் மேலப்பாளையத்தில் ஒரு கூட்டத்தை போடுறேன், நீங்கள் அந்த கூட்டத்துக்கு வரணும், உங்களுக்கு போக்குவரத்து சார்ஜோடு சேர்த்து எவ்வளவு கட்டணம் தர வேண்டும், காசு தர வேண்டும், கைமடக்கு தர வேண்டும் என்று கேளுங்கள். எல்லாரும் யோகோபித்து ஒருமித்து சொல்வார்கள், நாங்கள் பயானுக்கு வந்தால் பயணத்திற்குரிய அந்த கட்டணத்தை தான் வாங்குவோமே தவிர பிரசங்கத்துக்காக வேண்டி காசு வாங்க மாட்டோம், தெளிவாக சொல்லுவாங்க. இதை மாதிரி இந்த ஆலிம்களிடத்தில் அன்றைக்கு இங்கே பேசுனாங்களே, அவங்க சும்மா வந்து பேசுனாங்களா? சைஃபுத்தீன் ரஷாதி பேசினார, சும்மா பேசிட்டு போவாரா? எவ்வளவு கொடுத்தேன், எத்தனை ஆயிரம் கொடுத்தாங்க என்று கேளுங்கள். எங்களுடைய ஜமாத்தில் அப்படி கிடையாது. அப்படி நீங்கள் நாங்கள் மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்களா என்பதை தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். இந்த உலக ஆதாயத்தை எதிர்பார்க்காமல் பேசிக்கொண்டிருக்கின்றோம். பிரச்சாரத்திற்கு என்று காசு வாங்குறது கிடையாது. அதே சந்தர்ப்பத்தில் பாடம் நடத்துகிறோம், அதற்கு சம்பளம் வாங்கிக்கிறோம். அப்போ உங்களுடைய வருவாய் என்னவென்று நீங்கள் கேட்கலாம். இல்லை, உங்களுக்கு சவுதியிலிருந்து வருது, ஏற்கனவே எங்கள் மீது உள்ள குற்றச்சாட்டு அது. அப்படி குற்றச்சாட்டு சொல்லும்போது அப்போதிலிருந்து நாங்கள் சொல்கின்றோம், நாங்கள் சவுதியிலிருந்து சம்பளம் வாங்குகிறோமா, நீங்களும் வாங்க, நாங்கள் தர்றோம், எவ்வளவு என்று நீங்கள் பேசி வாங்க, தருகிறோம் என்று சொல்கின்றோம். எங்கள் ஜமாத்தில் அப்படி வெளிநாட்டில் இருந்து எந்த ஒரு சம்பளமும் யாருக்கும் கொடுக்கப்படுறது கிடையாது. அந்தந்த இடங்களில் அவங்கங்க பார்க்கக்கூடிய அந்த மார்க்க பணிக்கு அல்லாமல், அதாவது ஒரு பாடம் நடத்துறது, அது போன்று ஜமாத்தினுடைய அலுவல்களை பார்க்கறது, இதற்கெல்லாம் சம்பளம் உண்டு. மார்க்க பிரச்சாரத்தை செய்வதற்கு சம்பளம் கிடையாது. இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் எங்கள் மனோவீச்சையை பின்பற்றுறேன்னு சொல்கிறாங்கல்ல, நான் மனோவீச்சையை பின்பற்றுறோமா? இந்த காசை வாங்குறதுல நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறலாம். நீங்கள் இங்கே உள்ள ஆலிம்சாவோ ஒரு மீலாதுக்கு கூப்பிடுங்க, இந்த கடைப்பள்ளியில் பிரச்சாரம் நடக்குது, அதே போல் குத்பா பள்ளியில் நடக்குது, புதுமண பள்ளியில் நடக்குது, ரமலான் இல்லை அது அல்லாத காலகட்டத்தில் இவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க, பெண்கள்லாம் நிறைய வந்து உட்கார்ந்துருக்குறாங்க, அதில் குவேன்னு அழுகுறாங்க, இடையில கூகுன்னு திக்ர் வர போடுறாங்க, கொஞ்ச நேரம் துவா செய்கிறாங்க, கொஞ்ச நேரம் பயான் பண்ணுறாங்க, கொஞ்சம் வரலாறு, கொஞ்சம் துவா, கொஞ்சம் திக்ரு, கொஞ்சம் அழுக, இவ்வளவும் சேர்ந்து நடக்குது. அந்த பயான் முடித்த பிறகு ஒரு தொகை அவங்களுக்கு கொடுக்கப்படுதா இல்லையா? நாங்கள் அந்த மாதிரியான ஒரு தொகை வாங்கிறது கிடையாது. இதை கவனத்தில் வச்சுக்கிறணும். அப்போதிலிருந்து இதில் இன்னொன்றையும் சொல்கிறோம், நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன், என்னுடைய வங்கி கணக்கு எவ்வளோன்னு சொல்லி நான் என்னுடைய அக்கௌண்ட் புக்கை கூட நான் தூக்கி போடுறேன், எனக்கு என்ன இருக்குன்னு பார்த்துங்க. அல்லது என்னுடைய சொந்தக்காரர்கள் இடத்துல நீங்கள் விசாரிச்சுக்கோங்க, என்ன சொத்து இருக்குங்கிறதையும் விசாரிங்க. அதே போல் இங்கே பெரிய பெரிய நகரத்தில் பெரிய பெரிய ஆலிம்கள்லாம் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன இருக்குது என்பதையும் நீங்கள் விசாரிங்க. இதை நான் குறிப்பிடுறதுக்கு காரணம், நாங்கள் மார்க்கத்தை சொல்கிறோம்,
மார்க்கத்தை சொல்லும் பொழுது அதற்காக வேண்டி காசு வாங்குறது கிடையாது. இது மட்டும் கிடையாது, வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக வேண்டி அங்கே போய் பிரச்சாரம் செய்ய போகிறார் ரமலான் மாதத்தில். அங்கு போகக்கூடிய ஆட்களுக்கு நான் இப்போ சமீபத்தில் குவைத்துக்கு போயிருந்தேன். அது போன்று இந்த ரமலானில் அந்த தௌஹீத் ஜமாத்தில் உள்ள முக்கியமான பிரச்சாரங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாட்டிற்கு செல்றதுக்கு இருக்கிறாங்க. கத்தருக்கு போகிறாங்க, குவைத்துக்கு போகிறாங்க, பஹ்ரைனுக்கு போகிறாங்க, அதை போன்று சவுதிக்கு போகிறாங்க. இப்படி தாயிகள் பல இடங்களில் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. அந்த ஊர்களில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க என்ன கொடுத்தீங்கன்னு சொல்லி தெளிவாக எழுதி வச்சிருக்கிறாங்க. வெளிநாட்டிற்கு போகக்கூடிய எங்களுடைய அழைப்பாளர்கள் அங்கு அன்பளிப்புகளை வாங்கக்கூடாது. இப்படி எந்த ஜமாத்தாவது நீங்கள் பார்க்க முடியுமா? நாங்கள் 20 ரக்காத்துக்கள் தொழுகை கூடாது என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் புருனைக்கு ஆஃபர் வராதான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். புருனைக்கு போயிட்டாங்கன்னு வந்தாங்கன்னு வைங்க, நல்ல காசு 2 லட்சம் 3 லட்சம் அங்கிருந்து கட்டிட்டு வந்துடுவாங்க. உட்காந்து இந்த மாதிரி ஆளுங்க திக்கரெல்லாம் போட்டு ஒரு மாதிரியாக பணம் முடிப்பும் வருவாங்க. சிங்கப்பூருக்கு போகிறது, அங்கே போகிறது. அப்போ எங்களுக்கு நாங்கள் இந்த கொள்கை, அதாவது ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி உள்ள நடப்பை நான் சொல்கிறேன், பெருமைக்காக வேண்டி சொல்லலை. அப்போது வெளிநாட்டிற்கு அழைப்பு வருகின்றது 20 ரக்காத்து தொழ வைக்கிறதுக்கு. அப்போது நாங்கள் 8 ரக்காத்து இரவு தொழுகை தராவி 8 ரக்காத்து தான் என்ற சிந்தனைக்கு மாறிட்டோம். மாறிய பிறகு புருனைக்கு அழைப்பு வருது. அப்போது வீட்டிலலாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரியான ஒரு சான்ஸு எவ்வளோ காலம் தவம் இருந்தோம். நாங்கள் ஊரில் நக்கம்பாடிங்கிற ஒரு ஊரில் வேலை பார்த்தோம், அவங்க விசா எடுத்து அனுப்புகிறேன்னு சொல்கிறாங்க. அப்போது என்னுடைய தம்பி என்னிடத்தில் கேட்டது போகவா என்று. நான் சொன்னேன், நாம காசுக்காக வேண்டி பணத்துக்காக வேண்டி விலை போயிடக்கூடாது. 8 ரக்காத்து உண்மையானால் அதற்காக வேண்டி ஒரு சல்லி காசு நாமும் வாங்கக்கூடாது என்று சொல்லி அந்த புர்னையினுடைய ஆஃபரை மறுத்துட்டோம். அல்லாஹ் அறிவான். அப்படிங்க பாருங்க, நாங்கள் இந்த உலகாதாயத்திற்காக வேண்டி மாரடிக்கக்கூடிய ஆட்களா? தயவு செய்து சிந்தித்து பாருங்க. நான் ரொம்ப தூரத்திற்கு போகல. மஸ்ஜிதுர் ரஹ்மானில் எங்களுடைய ஜமாத்தில் மசூத் ஆலிம்சா என்று வேலை பார்த்தார். அவர் வேலை பார்க்கும்போது அவர் ஏற்கனவே ஒரு பெரிய அளவில் ஹிஃப்ஸுக்காக வேண்டி ரமலானில் நான் 30,000 40,000 ரூபாய் என்று ரமலானில் வாங்கி கொண்டிருந்தார். அதை விட்டுட்டு இங்கே வந்தார். நாங்கள் ஒன்றும் கொடுக்கல. ஒஃபாத்தாகிற வரைக்கும், அவர் மரணிக்கின்ற வரை நாங்கள் அந்த தராவிக்கு என்று எந்த ஒரு காசும் கொடுக்கல. அப்படி விட்டுட்டு வந்து கடைசி வரைக்கும் இருந்தார். அதுக்கு பின்னால் ஒரு கேஸ் இருந்துச்சு, ஓடிருச்சு. பாருங்க, எங்கள் பள்ளியிலேயே இதெல்லாம் இந்த பணத்துக்காக வேண்டி எதிர்பார்த்து ஒன்றுமே கிடைக்கலன்ன உடனே வண்டியை கட்டிட்டு போயிருச்சு. அப்போ இதில் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், எங்கள் ஜமாத்தில் இந்த ரமலானில் தராவிக்காக வேண்டி தொலை வைக்கிறதுக்கு காசு கிடையாது. அதனால தான் எங்கள்கிட்ட சில பேர் வர்றதுக்கும் யோசிக்கிறாங்க. ஆஹா, ரம்ஜானுக்கு போனால் ஒன்றும் இருக்காது. இங்கே என்ன, ரம்ஜானில் பெரிய அளவில் கைலிகள் கிடைக்கும். அது யாத்திகாப்பு இருந்துட்டாருன்னு வைங்க, அந்த கொசுவலையை போட்டு உள்ளே உட்காந்துருவாங்க. கொசுவலையா காசு வலையான்னு தெரியல, உட்காந்துட்டா போதும். வரக்கூடிய ஆட்கள்லாம் 100 200 500 ஆக லைலத்துல் கத்ர் கிடைக்கிறது இல்லையோ பண முடிப்பு கிடைச்சாரு. நீங்கள் பாருங்கள், இவர் ரமலான் மாதத்தில் இந்த ஹாஃபிஸ் தொலை வச்சுட்டார் என்று சொல்லி அவருக்கு பெரிய காசு கொடுத்து 27 அன்னைக்கு பெரிய அளவில் காசு கொடுத்து அங்கிருந்து நம்ம ஊரில் பைக் சொல்லி வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க. நாங்கள் அந்த மாதிரிலாம் கொடுப்போமா? கிடையாது. எங்கள்கிட்ட ஹாஃபிஸுகள் வர்றதுக்கு தயங்குறாங்க. ஒரே ஒரு காரணம் என்ன கேட்டால், அங்கே காசு கிடைக்காது. நீங்கள் இதுக்காக வேண்டி காசு கொடுக்கக்கூடாது. நாங்கள் அதை செய்கிறோமா இல்லையா? அதுலேயும் இந்த காசை எப்படி தெருவாக வசூல் பண்ணுறாங்களா இல்லையா? ஒவ்வொரு வீட்டிற்கும் வரி வச்சு உங்கள் வீட்டில் இவ்வளவு கொடுக்கணும் என்று ஊரில் வசூல் செய்து கொடுக்கின்றார்களா இல்லையா? பாருங்க, அந்த மாதிரி இப்படி எங்களுடைய ஜமாத்தில் கிடையாது. இது மாதிரியான நடைமுறை கிடையாது. அப்போ இதை நான் குறிப்பிடுறதுக்கு காரணம், எந்த ஒரு கட்டத்திலையும் மார்க்கத்திற்காக வேண்டி, அது குர்ஆன் ஓதுறதாக இருக்கட்டும் அல்லது பிரச்சாரம் செய்வதாக இருக்கட்டும், இதற்காக வேண்டி ஒரு சல்லி பைசா வாங்க மாட்டோம். போக்குவரத்துக்கு என்று காசு வாங்குறோம். இன்றைக்கு நான் மதுரைக்கு சும்மா போனேன், போக்குவரத்துக்கு காசு தந்தாங்க, 500 ரூபா தந்தாங்க. இவ்வளோ வெளிப்படையாக பேசுகிறோம். அது நான் 500 ரூபா அதிகம் என்று சொன்னேன், இல்லை என்று தந்தாங்க. இதுதான். ஏன்னா இன்றைக்கு பஸ்ஸு சார்ஜ் அந்த மாதிரி இருக்குது.
போகும்போது தண்ணீர் வாங்குறது, குடிக்கிறது, சாப்பாடு, போக்குவரத்து, இவ்வளோ. நீ இப்படி வெளிப்படையாக நீங்கள் சொல்லுவீங்களா? அன்றைக்கு பயான் நடந்த சைஃபுத்தீன் ரஷாதிக்கு எவ்வளோ கொடுத்தீங்க சொல்லுங்க. இன்றைக்கு நாங்கள் பயான் பண்ணுறோம், எங்களுக்கு என்ன? அப்போ இந்த ஒரு அளவுகோலை இங்கே இந்த தெருவில் உள்ள தாய்மார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் மார்க்கத்தை விற்கிற ஆட்கள் கிடையாது, மார்க்கத்தை வச்சு புலப்பு நடத்தக்கூடிய ஆட்கள் கிடையாது. நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி பிரச்சாரம் செய்கின்றோம். அதனால் எந்த ஒரு வருவாயும் யார்கிட்டையும் எதிர்பார்க்க மாட்டோம். இதில் இன்னொன்றையும் புரிய வேண்டும். நாங்கள் எந்த மதரசாக்களில் படித்தோமோ அந்த மதரசாக்களில் உள்ள நிலவரத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மௌலிதுக்கு என்று கூப்பிட்டால் ரொம்ப சந்தோஷமாக போவோம். எந்த அளவிற்கு இன்னும் அதனுடைய வேதனை என்ன தெரியுமா? கூத்தாநல்லூர் போன்ற பகுதிகளில் அங்கு யாராவது இறந்துட்டா சங்கடிப்பாங்க. நம்ம ஊரில் சங்கடிக்கிறது எதுக்கு? நோன்பு திறக்கிறது. இப்போ அது கூட இப்போ நம்ம மற்ற நாட்களையும் அடிப்பாங்க 9 மணிக்கு வேலைக்கு போகிறது. கூத்தாநல்லூரில் சங்கடிப்பான் எதுக்கு தெரியுமா? யாராவது இறந்து போயிட்டா சங்கடிப்பான். உடனே மாணவர்கள், யார் மதரசா மாணவர்கள் இன்றைக்கு எங்களை பற்றி குறை சொல்கிறாங்கல்ல, மனோ இச்சையை பின்பற்றுகின்றார்கள் என்று சொல்கிறாங்கல்ல, இவங்க மதரசாவில் இருக்கும்போது யாராவது ஒரு மௌத்து செய்தி வந்துச்சுன்னு வைங்க, அல்ஹம்துலில்லாஹ். என்னங்க, ஒரு மூமின் இறந்து விட்டால் அதுக்கு சொல்ல வேண்டியது என்ன? இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் இதானே சொல்லணும். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறானே என்ன அர்த்தம்? சாப்பாடு, மௌலுது, அது நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது. கறிச்சோறு வச்சா அப்படியே வெள்ளாட்டு கறி தான், 3 துண்டு. ஒரு அது அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு கொட்ரா மாதிரி வைப்பாங்க. அதில் வச்சா 3 துண்டு அப்படியே நெய்யா அப்படி மிதக்கும், அப்படி எண்ணெய் அப்படியே மிதக்கும். அதுக்கடுத்து தால்ச்சா, தேங்காய் சோறு, அதற்கடுத்து சீனி துவையன்னு வைப்பாங்க. நல்ல சீனியை கலக்கி அதில் ஒரு நல்ல கோழிக்கூடு வாழைப்பழத்தை வச்சு அந்த எல்லாம் சாப்பிட்டு உரப்பாக சாப்பிட்டாங்களாம் ஆலிம்சாக்கு. அப்போ அவங்க வந்து தீனில் ரொம்ப விறப்பாக இருக்கணும் இல்லை, அதுக்காக வேண்டி அந்த பழத்தை அந்த சீனி துவையெல்லாம் போட்டு நல்லா பிணைஞ்சி அப்படியே நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க, பாலும் பழம் சொல்லுவாங்க தெரியுமா, சகர் நேரத்தில் சாப்பிடுவாங்கல்ல, அதை மாதிரி வச்சு தட்டுறது. இப்படி எங்காவது இருக்குதா? ஒரு மனிதாபிமானம் வேண்டாமா? மனித நேயம் வேண்டாமா? நினச்சி பாருங்க. இவங்க தான் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்கிறாங்க. எப்படி இவங்களுடைய பிரச்சாரம் இருக்கும்? உண்மையை மறைக்கிறாங்க, அது வேறொரு விஷயம். அதுக்குள்ளே சொல்வது, அதுக்குள்ளே நுழைஞ்சிட்டு வெளியில் வர முடியாது. நான் இந்த ஒன்றை மட்டும், அதாவது இவங்க வருவாய் மட்டும்தான் இவங்களுக்கு குறிக்கோள், இலட்சியம், மன இச்சைதான், காசு, அதை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது என்பதற்காக வேண்டி இதை நான் குறிப்பிடுகின்றேன். அடுத்து, நான் ஒரு வீட்டிற்கு மௌலிது ஓத போயிருந்தேன். அப்போ அங்கே முஹ்சின் ஹசரத் கிளியனூர் மதரசாவில் ஓதிக்கொண்டிருக்கும் போது அந்த பள்ளி வாசலில் முஹ்சின் ஹசரத்துன்னு இருந்தார், லால்பேட்டைக்காரர். எல்லாரும் சேர்ந்து ஒரு வீட்டிற்கு போயிருக்கிறோம். மௌலிது ரொம்ப சிறப்பாக அமைச்சு. அந்த ஊரில் மௌலிது ஓதுறதுல ரொம்ப சந்தோஷம் என்னன்னு கேட்டால், சேமியா பாயாசம் தருவாங்க. சேமியா பாயாசம்னா நம்ம ஊரில் கருவேப்பிலை போட்டுலாம் தாளிச்சிருப்பாங்க, அதெல்லாம் இருக்காது. அப்படி அருமையாக இருக்கும். இந்த பாயாசத்துக்காக வேண்டி ஒரு ஆயாசத்தை போக்குற மாதிரி ஒரு மௌலிது ஓதலாமன்னு எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக இருக்கும், சங்கையாக இருக்கும். அது தலைவாணி வச்சுருப்பாங்க பாருங்கள், அந்த மௌலிது கித்தாப் வைக்கிறது மேற்கட்டி கட்டியிருப்பாங்க. இடையில சாயா போன்விட்டா வச்சு நொறுக்கத்தான் செய்யணும். அவன் இந்த மௌலிதை ஓதி முடிச்சுட்டு பார்த்தா எங்களுக்கெல்லாம் 10 ரூபா. 10 ரூபானா பெரிய காசு. அவர் முஹ்சின் ஹசரத்துக்கு எவ்வளோன்னு தெரியல, அது சொல்ல மாட்டாங்க. அவருக்கும் ஒரு தொகை. அவர் சொல்கிறாரு, ஓதி முடிச்சுட்டு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோம்மா, கொஞ்சம் நிறுத்தி நிதாரணமாக ஓதிருக்கலாமே, கொஞ்சம் நடமௌலுதுன்னு சொல்லி வச்சுருக்கிறான். வாக்கிங் மௌலுது, ரன்னிங் மௌலுது, ஸ்பீட் மௌலுது, இப்படி வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறுத்தி ஓதிருக்கலாமே, தவறு பண்ணிட்டோமே என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கிறாங்கன்னா இவங்களுடைய அந்த இறையச்சம் எப்படி, இவங்க மக்களுக்கு மத்தியில் என்ன பிரச்சாரத்தை செய்திருப்பாங்க? தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். இது நான் அந்த மௌலிதில் கலந்து கொண்டு இருக்கும்போது அவர் சொன்ன வார்த்தை அப்படியே பசுமையாக இருக்கிறது. இது ஒன்று. அடுத்தது, ஷபை பராத்தில் 15வது இரவு, அதேபோல் ஷபால் மாதத்தில் 6 நோன்பு பெருநாள் முடிஞ்ச உடனே 7 நாள் அருவாகளுக்கு பாத்தியா.
இறந்து போன அருவாகள்லாம் வந்து நிற்கிறாங்களாம். ஹவா பிடிச்சி போய் ஏதோ சாப்பாடுக்கு எதிர்பார்த்த மாதிரி நிற்கிறாங்களாம். அவங்க அந்த உலகத்தில் கிடந்து அவங்களுக்கு என்ன நிலையோ அல்லாஹ் தான் அறிவான். நல்லவங்களாக இருந்தால் அவங்க உயிர் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கும். அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா மிக சிறப்பான ஒரு சங்கையை வச்சு தூங்க சொல்லிடுவான். கெட்டவர்களுடைய உயிரும் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்குது. ஆனால் அடி அவங்க யாரும் இந்த ஊரில் வந்து எட்டி பார்க்க மாட்டாங்க. யாரும் அங்கிருந்து வெளியே வர முடியாது. அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதனால் அவங்களுக்கு ஃபாத்தியா என்று சொல்லி ஃபாத்தியா ஓதப்போனால் எங்களுக்கு அன்றைக்குள்ள மரியாதை இருக்க அசரத்துங்க வாங்க, அசரத்துங்க வாங்க. ஒரு வீட்டிலேருந்து இப்படி வெளியில் தான் வருவோம். அசரத்துங்க வாங்க 4 பேர் நிற்பாங்க. எங்கே போகிறதுனே பெரிய என்ன சந்தோஷமாக இருக்குங்கிறீங்க. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போய் ஓதிட்டு வந்தால் ஒரு வெத்திலை ஒன்று வச்சுருப்பாங்க. அதற்கடுத்து அந்த வெத்திலையில் 2 ரூபா தாள் வச்சுருப்பாங்க. அப்போ 2 ரூபா தாள் இருக்க சோப்பு இப்போ இல்லை, 2 ரூபா தாள் போயிருச்சு. பச்சை தாள் வச்சுருந்தா 5 ரூபா. அதே போல் நீல நிறத்தில் இருந்துச்சுன்னு வைங்க, அது 10 ரூபா. அப்போ அதை வாங்கும் பொழுது அப்படி மெதுவாக வெத்திலையை நீக்கிட்டு இப்படி பார்க்குறது. பார்த்தா 2 ரூபா இருந்துச்சுன்னு வைங்க, ஹலாக்கா போனவன்பா இந்த மாதிரி போயிட்டு போகிறான். 5 ரூபா இருந்துச்சு வைங்க, நல்லா ஆளு செத்தவன், நல்ல மகாராசன். 10 ரூபா இருந்தால் மகாராசனுக்கு மகாராசன். இதில் சுருட்டு எப்படி மக்கள் ஒரு பேத்தனமாக இருந்திருக்கிறாங்க பாருங்க. நான் ஒரு வீட்டில் போய் ஃபாத்தியா ஓதும் போது அப்போ நான் சிகரெட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தேன். தௌஹீதுக்கு வந்து தான் சிகரெட்டே விட்டோம். அந்த அம்மாட்ட சொன்னேன், சுருட்டு வைக்கிறீங்களா? இறந்தவர் குடித்தாராம். அப்போ நாங்கள் சொன்னோம், அவர் போனவர் போனதாக இருக்கட்டும், நாங்கள் சிகரெட்டு குடிக்கிற ஆட்கள் சுருட்டு குடித்து அது துன்யா முழுவதுக்கு ரொம்ப நேரம் நின்று எரியும், விரவு கட்ட மாதிரி. அதை யாருக்கும் கொளுத்திக்கிட்டு குடிக்க முடியுமா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கடை வச்சுருந்தாங்க, சார்மினார் சிகரெட்டு வச்சாங்க. என்ன அழகான பொம்பளைன்னு பாருங்க. அவன் இதை மாதிரி. அப்போ நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, நாங்கள் மௌலுது ஓதுறது, ஹத்தம் ஓதுறது எல்லாத்துக்கும் காசு. இது மாதிரியான அடிப்படையில் இருக்கக்கூடியவர்கள் என்ன மார்க்க கருத்தை சொல்லுவாங்க, என்ன சத்தியத்தை சொல்லுவாங்க? இவரால் சத்தியத்தை துணிஞ்சு சொல்ல முடியுமா? அடுத்து நபிமார்களுடைய வாரிசு ஏன் அல்லாஹ் உடலை விடைக்கணும்ங்கிறதுக்காக நான் சொல்லலை. பாருங்க, ஒவ்வொரு ஆலிம் சாவையும் கூப்பிட்டு எடையை பாருங்க, எப்படி 150 கிலோ இருப்பாங்க. ஏன் இந்த மாதிரி எடை ஏன் இந்த வருது என்ன கேட்டால், டெய்லி ஒவ்வொரு வீட்லையாவது அதாவது நாள் வைக்கிறதுன்னு வச்சுக்கிறாங்க. நாளை வைக்க முடியுமா? என்ன கேட்டால், ஒரு வீடு கட்டுறதா இருந்தால் நாள் வைக்கிறது, அதுக்கு ஒரு காசு, அதுக்கு ஒரு ஃபாத்தியா, அதுக்கு ஒரு சாப்பாடு, மறுபடி சாப்பாடு, கத்தன் சாப்பாடு, சடங்கான சாப்பாடு, கத்துனா சாப்பாடு, கொஞ்சம் சாப்பாடாக வச்சுருக்கிறானோ அல்லாஹு அக்பர், அவ்வளோத்தையும் விட்டு வந்திருக்கிறோம். இந்த மாதிரியான சாப்பாடுகள். நபிமார்கள் வாரிசு இப்படி சொல்கிறாங்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இருக்குது. எப்படிப்பட்ட வாழ்க்கை? நான் எங்களுடைய வீடில் 3 பிறைகள் நாங்கள் பார்ப்போம். அதாவது 2 மாத காலம். மாவூகிதத்து ஃபி அபியாத்தி பைத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாருன். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் நெருப்பு மூட்டப்பட்டிருக்கிறாது. சமைச்சு சாப்பிட்டது கிடையாது. அப்போ என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஃபமாகான யுஈஷுக்கும், உங்களுடைய உடலை காப்பதற்கு, உயிரை காப்பதற்கு நீங்கள் சாப்பிட்டது தான் என்ன, சாப்பிட்றதுக்குரிய உணவு தான் என்ன என்று கேட்கும்போது அல் அஸ்வதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, 2 கருப்புகள். 2 கருப்புகள்னால் என்ன? தண்ணீர். இலக்கியமாக சொல்கிறாங்க. இன்னொன்று பேரிச்சம்பழம். இப்போ இந்த ஒரு ஆலிம்சாவை கூப்பிட்டு நல்ல ஃபாத்தியா ஓதி முடிஞ்ச உடனே மதிய நேரத்தில் அவர் சாப்பாடுன்னு எதிர்பார்த்து வந்திருப்பார். ஒரு 4 பேரிச்சம்பழத்தை வைங்களா, அவ்வளோதான். சாபம் விட்டு கொடு, நீங்கள் ஹலாக்கா போயிடுவிய, நாசமாக போயிடுவிய, நீ உருப்பட மாட்ட, உன் குடும்பம் உருப்படாது, உன் பிள்ளை உருப்படாது, உன் சந்ததி உருப்படாதுன்னு போயிடுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்நாள் உணவு கிடையாது. இன்னைக்கு என்ன உணவு சாப்பிட்றோம்? எங்க வாரிசு? சரி, நபிமார்களுடைய வாரிசுன்னு சொல்றாங்களே, எங்கேயாவது ஒரு இடத்துல அடி வாங்கியிருப்பாங்களா? சொல்லுங்க பாப்போம். எங்கேயாவது அவர்களுக்கு எதிராக கொலை முயற்சி நடந்திருக்கிறதா? தௌஹீத் ஜமாத்தில் உள்ள ஆலிம்களை எடுத்துக்கங்க, அத்தனை பேருக்கு எதிராகவும் ஏதாவது ஒரு அடி, ஏதாவது ஒரு கொலை வெறி தாக்குதல். நம்ம மேலப்பாளையத்தில் மோத்தம் மீராப்பாளைய தெருவில் சகோதரர் பிஜே அவர்கள் பேசும்போது பெரிய ஒரு அருவாள் எடுத்துகிட்டு வந்து வெட்டினான். இது மாதிரி ஒரு கிரில்
வாசல். அருவாளை எடுத்து வீசும்போது அது தட்டதுனால அவருடைய கழுத்து தப்புச்சு. நானும் பக்கத்தில் இருக்கிறேன். அவ்வளோ பெரிய அந்த மாதிரியான வாளெல்லாம் பார்த்தது கிடையாது. இப்படி இப்படி பிடிச்சி தூக்கிட்டு வந்துட்டானோ. நான் அப்போ அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்கை தூக்கி கொடுக்குறாரு. அல்லாஹ் தஆலா அவரை காப்பாற்றுறான். இதை நான் சொல்கிறதுக்கு காரணம், இவர்களுக்கு எதிராக கொலை முயற்சி நடந்திருக்குதா? ரசூலுல்லாவுக்கு எதிராக கொலை முயற்சி நடந்துச்சு. இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களை நெருப்புலையே தூக்கி போட்டாங்க. எத்தனை நபிமார்களில் ஒரு சில நபிமார்களை தவிர்த்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இவங்கெல்லாம் ஆட்சி பொறுப்பில் இருந்த செல்வ சீமான்கள். இவங்களை தவிர்த்துட்டு பார்த்தீர்கள் என்றால் அநேக நபிமார்கள் அடி உத வாங்கியிருக்கிறாங்க. நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் நபி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால முதல் தூதர், அடி நைய புடைச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அடியை எங்கேயாவது இவங்க வாங்கியிருப்பாங்களா? சொல்லுங்க பார்ப்போம். சொகுசு மேனிங்க, போலீஸ் வர்றான்னு சொன்னா போதும், அவ்வளோதான், ஆளை பார்க்க முடியாது. அப்ப என்ன, இறை தூதருடைய வாரிசுகள் என்று சொன்னால் இந்த சுன்னத்து இருக்குதா? அல்லாஹ்வுக்கு பிறகு நாங்கள் சொல்றோம் எங்களுக்கு அது இருக்குது, தாக்கப்பட்டிருக்கிறோம், எங்களை இன்னும் குறி வச்சுக்கிட்டு இருக்கிறான், நடந்துகிட்டு இருக்குது. அப்ப இது மாதிரியான ஒரு தாக்குதல், ஒரு கொலை முயற்சி, இதெல்லாம் நபிமார்களுக்கு எதிராக நடந்தது. நாங்க அப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்தாலும் சரிதான், இந்த மார்க்கத்தை விட்டு வெளியே போக மாட்டோம், இந்த சத்தியத்தை சொல்லாமல் விட மாட்டோம். எங்களை கொன்னாலும் சரிதான், எங்களை நெருப்பில் தூக்கி போட்டாலும் சரிதான், எங்களுடைய மண்டை கபாலத்தை பிளந்தாலும் சரிதான், மூட்டுக்கு மூட்டு எங்களை ஒட்டச்சி நீ தகர்த்தாலும் சரிதான், சத்தியத்தை சொல்லி கொண்டிருப்போம். எங்களுக்கு மார்க்கம் பெருசு. எங்களை பார்த்தா மனோ இச்சை நீங்க சொல்றீங்க, சொல்ல முடியுமா? அப்படி அது மாதிரி ஒரு வாதத்தை எங்களுக்கு எதிராக சொல்ல முடியுமா? இந்த மார்க்கத்தை தூய்மையான அடிப்படையில் சொல்லி கொண்டிருக்கிறோம். அதனால தானே இதுவரைக்கும் எதிர்ப்பு, இதுவரைக்கும் பிரச்சனை, இதுவரைக்கும் கோர்ட்டு, இதுவரைக்கும் கச்சேரி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே. அவன் இந்த சோதனை எல்லாம் சந்திப்பதற்கு காரணம் என்ன? சத்தியத்தை சொல்றோம், மார்க்கத்தை தூய வடிவில் வைக்கின்றோம். அதனால இவ்வளவு பெரிய எதிர்ப்புகளை, இவ்வளவு பெரிய சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். மறைந்து விட்டார் என்னுடைய ஆசிரியர், தமிழ் மாநில ஜமாத்துல் உலமாவுடைய தலைவர், இந்த ஷம்சுல் ஹசரத் இருக்கிறாங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் பிரச்சாரத்திற்கு போறேன் தம்பி, நான் உங்களுக்கு சொல்றேன், பிரச்சாரத்துக்கு போறதுக்கு முந்தையே நீங்க காசு வாங்கியாரணும். அவர் சொல்லுவார், ஏன் நீங்க போன உடனே, கடந்த காலத்தில் மீலாது விழாவெல்லாம் என்ன தெரியுமா, மீலாது விழா நடத்தும் போது பிரச்சாரத்திற்காக வேண்டி கூப்பிட்டுருவாங்க. கூப்பிட்ட உடனே முதல்ல ஆலிம்சா பயான், சூப்பரா ரசூலுல்லாவை பற்றி ரொம்ப சிறப்பாக பேசுவாங்க. முடித்த உடனே அனிஃபா கச்சேரி, இசை முரசி ஈயம் அனிஃபாவுடைய கச்சேரி அல்லது காயல் ஷேக்குடைய கச்சேரி. அந்த கச்சேரி ஆரம்பித்த உடனே ஆலிம்சாவை கண்டுக்கிற மாட்டான். அவன் சாப்பிட்டானா, என்ன செய்தான், தொலைஞ்சான், அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்கிற மாட்டாங்க. அதனால் ஹசரத்து ஷம்சுல் ஹசரத் நமக்கு சொன்னது, எனக்கு பாடத்தில் வச்சு சொன்னது, பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீ ஒரு பிரச்சாரத்திற்கு, நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகிறீங்களா, முதல்ல மணி ஆர்டரில் காசு அனுப்ப சொல்லிடுங்க, அப்புறம் தான் நீங்கள் மீட்டிங் போகணும். இல்லை என்றால் உங்களை அவர்கள் நாகூரனிபா கச்சேரி கண்ட உடனே அம்போ என்று உங்களை விட்டு விடுவார்கள். அதுலேயும் அவர் சொன்னது நினைவில் இருக்குது. நான் காசு வாங்கிறது மறுமலர்ச்சி ஆசிரியர் ஏஎம் யூசுப் அவர்கள் என்ன வாங்குறாங்களோ அந்த தொகையை எனக்கு தரும். அந்த காலத்தில் என்ன வச்சுருந்தாங்கன்னா, ஆலிம்சாக்கள் என்று சொன்னால் ஒரு மற்றகமான அடிப்படையில் தான் வச்சுருந்தாங்க. அவங்களுடைய தமிழும் நல்ல இருக்காது, பேசும்போது தமிழும் நல்ல இருக்காது. அவன் ஒரு மாதிரியாக மதரசா தமிழ்னு ஒரு தமிழ் சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு தமிழில் பேசுவாங்களா, அதனால் பெருசாக மதிக்க மாட்டாங்க. அப்போது அவர்கள் மீலாது விழாவுக்கு என்று கூப்பிடுவது யார் தெரியுமா? ஆக்கா அப்துல் சமத் அவர்கள் நல்ல பேசுவார் தமிழ் நட. அதே போன்று காவனா அப்துல் கஃபூர் நாகர்கோயில் பகுதி, அவரை கூப்பிடுவாங்க. அதை போன்று ஏஎம் யூசுஃப், இது போன்ற இந்த படித்த வட்டாரங்கள்
உள்ள ஆட்களைத்தான் அழைத்து பிரச்சாரத்துக்கு கூப்பிடுவாங்க. அவங்களுடைய தமிழ் நல்லா இருக்கும், ஆலிம்சாவெலாம் ஒன்றும் சரி வராது என்பதற்காக வேண்டி இப்போ அவங்க எம்ஏ பட்டதாரியா சரியான காசு கொடுப்பாங்க, ஆலிம்சான ஒன்று சரியாக கொடுக்க மாட்டாங்க. அப்போ அதனால் அவங்களுக்கு என்ன ரேட்டு கொடுக்குறியோ அந்த ரேட்டை எனக்கு கொடு என்று ஷம்சுல் ஹுதா ஹஸ்ரத் அவர்கள் நிர்ணயித்து நிச்சயித்து பயானுக்கு போவதற்கு முன்னாலே காசு வாங்கிக் கொள்வார்கள். நாங்கள் அந்த மாதிரி வாங்குறோமா? கிடையாது. எங்கு சில இடங்கள்ல எங்களுடைய அழைப்பாளர்கள் போய் சாப்பாடு வாங்கி கொடுக்காம திரும்ப வந்திருக்கிறாங்க, பசியோட, போக்குவரத்துக்கு கூட காசு இல்லாம திரும்ப வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த ஜமாஅத்தை நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறோம். யாருக்கும் பணம் கிடையாது, யாருக்கும் மார்க்க பிரச்சாரத்திற்காக வேண்டி பைசா கிடையாது. இப்படி மார்க்கம்தான் எங்களுக்கு உயிர் மூச்சு என்ற அடிப்படையில் எங்களுடைய பொருளாதாரம்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு இப்போ என்னோட சமகாலத்தில் உள்ளவங்க ஓரளவுக்கு நல்ல வசதியில் இருக்கிறாங்க, நாங்கள் கீழே தான் இருக்கிறோம். ஆனால் ஊரில் என்னை பொறுத்தவரை என்னை பணக்கார லிஸ்ட்டில் வச்சுருக்கிறாங்க. நான் அவங்கள்ட்ட சொல்கிறது, உங்கள்கிட்ட என்னை பார்த்து பெரிய அளவில் பணம் வச்சுருக்காங்களா அப்படி சொல்கிற ஆட்களை பார்க்குறேன், என்னை விட பெரிய பணக்காரன். அந்த மாதிரியான ஆட்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய வீடு சொத்து நான் எழுதி தந்தாரேன், ஓன் சொத்தை எனக்கு எழுதிச்சு. இப்படி ஆட்களை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். தெரியும், அப்போ கொடுக்கும் பொழுது என்னங்கிறது தெரிஞ்சிடும். நாங்கள் இந்த மார்க்கத்தை சொல்லி சம்பாதிக்கல, அதை வச்சு பொருளாதாரத்தை திரட்டவில்லை என்பதற்காக வேண்டி சொல்கின்றேன். இத்தஹிது மல்லா யஸ்அலுக்கும் அஜ்ரா, உங்களிடத்தில் யார் கூலி வாங்க மாட்டார்களோ அவர்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று இறை தூதர்களுக்கு உள்ள ஒரு பண்பை சொல்லி காட்டுறாரு ஒரு நல்லவர். அந்த பண்புல இவங்க இருக்கிறாங்களா என்று நீங்கள் பாருங்கள். மற்றதெல்லாம் தூர விடுங்க, இந்த தன்மையில இருக்கிறாங்களா என்று பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை நடந்த அந்த கூட்டத்திற்கு எவ்வளவு கொடுத்தீங்க கணக்கு போடுங்க, தெரிஞ்சிரும். நாங்கள் அந்த மாதிரியான பணம் வாங்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. ஒருபோதும் சல்லி பைசா வாங்க மாட்டோம். சத்தியத்தை அப்படியே தூய முறையில் எடுத்து சொல்கின்றோம். குர்ஆன்ல உள்ளதை சொல்றோம், ஹதீஸ்ல உள்ளதை சொல்றோம். இப்போ நான் என்ன பொறுத்தவரையில் நான் சவுதியில் போய் படித்தது கிடையாது, மதீனா யூனிவர்சிட்டியில் போய் படித்தது கிடையாது. இந்த ஷம்சுல் ஹஸ்ரத், இந்த அப்துல் சலாம் ஹஸ்ரத், இங்கே உள்ள பட்ன ஷாவுலம் இது இவங்கள்ட்ட தான் படித்தோம். ஏன் இந்த கருத்துக்கு வந்தோம்? என்ன ஒரு விஷயம் குர்ஆனில் இருக்கிறதோ ஹதீஸில் இருக்கிறதோ அது நடைமுறையில் இல்லை. ஹதீஸில் இருக்கிறது ஒன்றும், குர்ஆனில் இருக்கிறது ஒன்றும், நடைமுறையில் இருக்கிறது வேற. இதற்கு அழகான ஒரு உதாரணத்தை சொல்லுவேன், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி. ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ திடீரென்று மாநகராட்சி அன்றைக்கு சந்தையில் என்க்ரோச்மெண்ட் ஆக்கிரமிப்பை அகற்றினாங்க. ஏன் அகற்றினாங்க? அது அரசாங்கத்தினுடைய இடம். அந்த இடத்துல போய் இவன் பெருசாக தென்னையை கட்டி வைக்கிறான், இவன் பெருசாக வந்து ஒரு கடையை போட்டு வைக்கிறான். அப்போ அரசாங்கத்துக்கு சொந்தம். அந்த மாதிரியான இடத்துல நீ உன்னுடைய வீட்டையோ அல்லது கடையோ கூரையோ கட்டக்கூடாது, போடக்கூடாது. அரசாங்கத்தினுடைய சட்டம், அரசாங்க சொத்து. அப்போ கவர்மெண்ட் வந்து எடுக்குது. இதை மாதிரி தான் இந்த தௌஹீத் கருத்தை நாங்கள் ஏற்பதற்கு முன்னால் பார்த்தோம். எல்லாமே ஏத்துக்கு மாத்தமா இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர்களை உடைக்க சொல்றாங்களா? கபரை கட்டினதோடு மட்டும் அல்லாமல் தர்காவையும் கட்டி வச்சு, அதுக்கு பெரிய மனாராவையும் கட்டி வச்சு, அதற்கு கந்தூரி எடுத்து, அதற்கு யானையை கொண்டு வந்து கொடி எடுக்கிறாங்களே, இது எப்படிப்பா? இது ஹதீஸ்ல இருக்குதா? ஹதீஸ்ல இருக்கிறதுக்கு நேர் மாற்றம். தர்காக்களை உடைக்கணும்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர்களை தரமட்டமாக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அவன் ஹதீஸில் இருக்கிறது ஒன்று, இவங்க நடைமுறையில் இருக்கிறது ஒன்று. அடுத்து பாருங்க, நம்ம ஊரில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவன் தாயத்து போட்டிருக்கிறான். மண் அல்லக்க தமிமத்தன் ஃபகத் அஷ்ரக, யார் தாயத்து போட்டிருக்கிறானோ அவன் இறைவனுக்கு இணை வைத்து விட்டான். தாயத்து போட்டிருக்கிறாங்களா இல்லையா? இதை வச்சு சம்பாதிக்கிறாங்களா இல்லையா? இது எங்கே இருக்குது? அவங்க இதை மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம்.
இந்த ரமலான் மாதம் வந்துருச்சு, லைலத்துல் கத்ர் எப்போ? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியில் வருது. இவங்க என்ன சொல்றாங்கங்கிறத பாருங்க. பள்ளிவாசல்களில் துணிஞ்சு அது 27 தான் இருக்கிறது என்று சொல்கின்றார்கள். அல்லாஹ் காப்பாற்றுவானாக. தாய்மார்களுக்கு சொல்கின்றோம், பெரியவர்களுக்கு சொல்கின்றோம், பிந்திய 10 அந்த லைலத்துல் கத்ரை தேடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, நாங்கள் கனவு கண்டோம் என்று. அந்த கனவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நாங்கள் 27 கண்டோம், 23 பல விஷயங்களை சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நீங்க பிந்திய 10 லைலத்துல் கத்ரை தேடுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அது எனக்கு மறக்கடிக்கப்பட்டு போச்சு, எனக்கு அறிவிக்கப்பட்டுச்சு, மறக்கடிக்கப்பட்டு போச்சு என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இவ்வளவு தெளிவாக சொன்னது பிறகும் 27 தான் இருக்கிறது என்று சொன்னால் இவங்க ஹதீஸ்க்கு மாத்தமாக தானே பேசுறாங்க. அப்ப இப்படி 1 2 கிடையாதுங்க. அப்போ குர்ஆன்ல இருக்கிறது, ஹதீஸ்ல இருக்கிறது, இதுவெல்லாம் அதை சொல்றது கிடையாது, அதை மறைக்கிறாங்க, அதுக்கு மாற்றமா சொல்றாங்க. நாங்க அப்படி சரியாக சொல்லும்போது எங்களை இவர்கள் மனவீச்சையை பின்பற்றுகின்றார்கள் என்ற ஒரு அப்பட்டமான பொய்யான ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. அடுத்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவரை பற்றி கஸாலி என்பவர், இமாம் நான் சொல்ல மாட்டேன், ஒரு காலத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தோம். கஸாலி என்பவர் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ், பொய்யான ஹதீஸ் எல்லாம் தன்னுடைய நூலில் பதிய வச்சவர், இஸ்லாத்துக்கு எதிராக பேசியவர், சூஃபிஸ்ங்கிற பேரில் உள்ள குப்பையெல்லாம் யஹ்யாவில் வந்து கொட்டியவர். அப்படிப்பட்டவர் அவர் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி குறிப்பிடும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலியை பற்றி பாராட்டுறாங்க. அப்படி பாராட்டக்கூடிய அந்த நேரத்தில் நான் யாருக்கு நண்பராக இருக்கிறானோ அவருக்கு அலியும் நண்பராக இருப்பார் என்ற ஒரு பாராட்டை சொல்றாங்க. இதை உமர் ரலியல்லாஹு தஆலா அலி ரலியல்லாஹு தஆலா பார்த்து சொல்றாங்க, சபாஸ், நீ எல்லா மூமின்களுக்கும், மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் நீ பொறுப்பாளனாக நண்பராக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அலி ரலியல்லாஹு தஆலா பாராட்டுறாங்க. பாராட்டி விட்டு அந்த செய்தியை இவர் கஸாலி பதிய வைக்கிறாரு. கால அபு ஹாமித், இது யார் சொல்றா? ஒரு தடவை பஜாரில் பேசும்போது சைஃபுத்தீன் ரஷாதி இந்த கஸாலி இமாமை பற்றி பேசும்போது ஹாஃபில் தஹபி அவர்கள் சியரு ஆலாமின் நுபலாவில் கஸாலியை எந்த அளவிற்கு புகழ்ந்து சொல்கிறார் என்று வாசி காட்டினார். அந்த தஹபி இந்த கருத்தை எடுத்து வைக்கிறார். இந்த கருத்தை அவர் ஏன் சொல்லணும்? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீது ஒரு அவதூறு கஸாலியால் சொல்லப்பட்டிருக்குங்கிறதுனால தான் கஸாலியை பற்றி சொல்லக்கூடிய இடத்துல தஹபி இதை சொல்றாரு. அவர் விளங்கியிருக்கிறார், அவருக்கு தெரியுது. என்ன சொல்றாரு? கஸாலி குறிப்பிடுறாரு, அலி ரலியல்லாஹு தஆலா பாராட்டுறாங்க. யார்? உமர். பாராட்டுறத கஸாலி சொல்றாரு, வஹாதா தஸ்லீமுன், இது ஒப்புக்கொள்ளுதல், அலிக்குள்ள சிறப்ப, வரிலன், திருப்தியுமாகும். சும்ம பாத ஹாதா, இதற்கு பிறகு கலப அலைஹில் ஹவா ஹுப்பல் ரியாசா, தலைமை பொறுப்பின் மீது ஆசைப்பட்டதற்காக வேண்டி மனோ இச்சை உமருக்கு மிகைத்து விட்டது. அரபி தெரிஞ்ச ஆட்களை கூப்பிட்டு இதை கேட்போம். இந்த செய்தியை தஹபி அவர்கள் சியரு ஆலாமின் நுபலாவில் இதுக்கு இந்த அர்த்தம் இல்லை என்றால் ஏன் கொண்டு வர வேண்டும்? எதற்காக வேண்டி கொண்டு வர வேண்டும்? ஒரே ஒரு நோக்கம். என்ன நோக்கம்? கஸாலி உமரை கொச்சப்படுத்துறாங்க, அதனால தான் அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. சரி, இதெல்லாம் நான் தப்பு செய்துட்டேன், தவறாக மொழிபெயர்த்துட்டேன் என்று வைத்துக் கொள்வோம். இதில் இன்னொன்றையும் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த சைஃபுத்தீன் ரஷாதி எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? அதாவது நாங்கள் 4 நாளும் 8 என்று சொன்னால், நஜாத்காரன் 8 என்று சொன்னால் அதை ஒத்துக்கொள்ள முடியாது. 4 நாளும் 9 என்று சொல்லக்கூடிய ஆள். யாக்குத்பா என்ற ஒரு கவிதை, அந்த கவிதையில் ஒரு பாடல் வரி ஒன்று வருகின்றது. ஒமையுனாத் இஸ்மி அல்ஃபன் பி ஹல்வதி, தன்மையில் இருந்து என்னுடைய பேரை
1000 தடவை அழைக்கின்றானோ, அஸ்மன் பி ஹிம்மதி, நல்ல தன்னுடைய நோக்கத்தோடு உறுதி பூண்டவனாக, சர்மல் கஃபுவதி, அவனுடைய அலட்சிய போக்கை துண்டித்தவனாக யார் அழைக்கின்றானோ, அஜப்துகும், நான் முஸ்ரியன் மின்னஜிலி தாவத்தி, அவன் கூப்பிட்டதுனால உடனே அவசரமாக பதில் கொடுக்கின்றேன். ஃபல் எதுவும் யா அப்துல் காதர் முஹியுத்தீன், அப்துல் காதர் முஹியுத்தீன் என்று அழைக்கட்டும் என்று முஹியுத்தீன் சொன்னதாக யாக்குத்பா என்ற பாடல்ல எழுதப்பட்டிருக்கு. இதை நாங்கள் சொல்றோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னதுக்கு இது நேர் மாற்றம். இறந்து போன ஆட்களை அழைக்கிறது இணை வைப்பு, ஷிருக்கு, அது குஃப்ரு, அப்படி கூப்பிடக்கூடாது, மோசமான ஒரு கவிதை என்று நாங்கள் சொல்லும்போது இதற்கு சைஃபுத்தீன் ரஷாதி விளக்கம் கொடுக்கின்றார். அவர் தன்னுடைய மாணவனிடத்தில் சொன்னது, என்னப்பா இது மாணவனிடத்தில் 1000 தடவை என்ன கூப்பிட்டு அப்படின்னு சொல்லி, இந்த சைஃபுத்தீன் ரஷாதியை போய் சைஃபுத்தீன் ரஷாதி சைஃபுத்தீன் ரஷாதி சைஃபுத்தீன் ரஷாதி சைஃபுத்தீன் ரஷாதி சைஃபுத்தீன் ரஷாதி சைஃபுத்தீன் ரஷாதின்னு சொன்னால் சிற்ப கட்டிட்டு அடிக்க மாட்டாரா? என்னன்னா ஒரு தடவை கூப்பிட்டா என் காதில் உழத்தான் செய்யும், 1000 தடவை கூப்பிடுற பைத்தியக்கார பயல என்று சைஃபுத்தீன் ரஷாதி யாரை அழைக்கிறாங்களோ அவருடைய மாணவர் அப்படி அழைச்சா அப்படி இவர் சொல்ல மாட்டாரா? இப்படி யாராவது சொல்லுவாங்களா? இப்படி ஒரு மாற்று விளக்கம் கொடுக்கக்கூடிய ஆட்கள் தான் குர்ஆனுக்கே மாற்று விளக்கம் கொடுக்கக்கூடிய ஆட்கள், ஹதீஸுக்கே மாற்று விளக்கம் கொடுக்கக்கூடிய ஆட்கள். இதை எப்படி ஒத்துக்கிற போறாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட கஸ்ஸாலியுடைய மோகம் அதிகம், அந்த பிரியம். ஓ உஷரிபு ஃபீ குலூபிஹுல் இஜ்ல், காளை மாட்டினுடைய பிரியம் அவருடைய உள்ளத்தில் ஊட்டப்பட்டிருக்கிறது என்பது போன்று கஸ்ஸாலுடைய பிரியம் விரி அவர்களுக்கு ஊட்டப்பட்டிருப்பதன் காரணத்தால் இன்றைக்கு உமரை கீழே போட்டு கஸ்ஸாலியை மேலே வைக்கிறான். அப்படி சொல்லலைங்கிற ஒரு பொய்யை இவர்கள் சொல்கிறார்கள். இன்னொரு இடத்துல சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? வதஹபத் திஸ்ஸூஃபியா இலல் உலூமில் இல்ஹாமியா, சூஃபியாக்கள் இல்ஹாம்ங்கிற ஒரு ஞானத்தின் பக்கம் சென்று விட்டார்கள். இல்ஹாம்னு மறைமுகமான ஒரு கல்வி இருக்குதான், அந்த கல்வியின் பக்கம் சென்று விட்டார்கள். தூன தாலிமியா, இந்த ஹதீஸை நான் உனக்கு சொல்லிக் கொடுத்தேன், அவருக்கு சொல்லிக் கொடுத்தாரு, இப்படி கற்கக்கூடிய இந்த பாணியில இல்லாம அவங்களுக்கே அல்லாஹ் உள்ளத்துல போட்டுருவானா, அப்படி ஒரு கல்வியின் பக்கம் அவர்கள் சென்று விட்டார்கள். இப்படி இந்த சூஃபியினுடைய கருத்துல, பாட்டையில, ஆன்மீக பாதையில, இவெல்லாம் பைத்தியக்காரன் தான். யாரு இந்த ஆன்மீக பாதைன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் ஒரு ஏமாற்று வேலை. இந்த பாதையில பயணிக்கக்கூடியவர் உள்ளம் வெறுமனே, உள்ளத்துல எதுவுமே இருக்கக்கூடாதான், சுத்தமான முறையில் உட்கார்ந்து மஜ்மூல் ஹம் எல்லா ஊக்கத்தையும் ஒன்று திரட்டியவனாக எப்பூலு அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ், அதையும் அல்லாஹ் அல்லாஹ் திக்ர் அடிக்கிறான். சரி, அல்லாஹ்ங்கிறது திக்ருக்கு நாம முரணானவர்கள் கிடையாது. இவங்க சொல்ற இந்த காண்டக்ஸ்னால அதை சொல்ல வேண்டியதுக்கு அலத்தவாம். ஃபல் யுஃபர்ரிக் கல்பஹு, அவனுடைய உள்ளத்தை அவன் மற்ற எல்லாவற்றையும் விடவும், அதாவது இதற்கு என்றே திறந்து வைத்துக் கொள்ள வேண்டும், இதிலே ஈடுபடுத்தணும். அடுத்து சொல்றாரு, ஒலா யஸ்தகிலு பித்திலாவா, குர்ஆனும் ஓதக்கூடாதாம். எவ்வளவு டேஞ்சரான ஆள் பாருங்க கஸாலி. அடுத்து ஒலா குத்துபி ஹதீஸின், ஹதீஸ் கிதாபுகளையும் பார்க்க கூடாதாம். அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லிக்கிறேன்மா. இப்படி சொல்லி கொண்டு இருக்கும்போது அது எங்க உட்கார்ந்துருக்கணுமா? ஃபைதா பலக ஹாதல் ஹத்த, இந்த நிலைக்கு வந்து விட்டால் இர்தசமல் ஹல்வா, கல்வத்தில் போய் உட்காந்துறமா. கல்வத்து நம்ம ஊரில் பேர் சொல்கிறாங்களே, அந்த கல்வத்து நம்ம ஊரில் பொம்பளை பிள்ளைக்கு பேராக வச்சிருக்கிறாங்க, ஆம்பளை பிள்ளைக்கும் வச்சிருக்காங்க. கல்வத்துனா தனியாக இருக்கிறது. அப்போ அந்த கல்வத்தில் போய் உட்கார்ந்து எங்கே உட்காரணுமா? ஃபீ பைத்தின் முதுரிமின், இருளடைந்த வீட்டில் தான் போய் உட்காரணுமா. பாருங்க, தரித்திரத்தை சொல்லி காட்டுறானு. இப்படி இருள் அழிந்த வீட்டில் போய் உட்கார்ந்தா என்ன ஆகுறது? சரி, இன்னும் ஒரு துணியை, ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு இவன் அழைத்தான் என்றால் அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் இவனை கூப்பிடுவானா, யா அய்யுஹல் முத்தஸீர், போர்த்திருப்போரே, கும் எழுந்திருங்கள், ஃபான்திர் நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் என்று. அதுபோல யா அய்யுஹல் முஸம்மில், அதுக்கு அதே அர்த்தம் தான். போர்வை போர்த்திருப்போரே, குமில்லைல இல்லா கலீலா, இரவில் கொஞ்சத்தை தவிர நீங்கள் நின்று தொழுங்கள் என்று இந்த அழைப்பை கேட்பான். அல்லாஹு அக்பர். காந்தியானிகளுடைய முதல் ஆசிரியர் கஸாலி தான், வேற யாருமே கிடையாது. பகிரங்கமான முறையில் ரஹபி இதை கொண்டு வந்து சொல்றாரு.
எந்த தஹபியை சைஃப் இப்னு ரஷாதி பாராட்டினாரோ அந்த தஹபியை சொல்றேன். பாருங்க, ஒரு மனிதன் தனிமையில் உட்கார்ந்தா அவனுக்கு வகி வருது என்று சொல்கின்றார். அதுக்கு பேரு இல்ஹாம்ங்கிற முலாம் போட்டிருக்கிறாரு, முலாம் பூசி இருக்கிறாரு. ஆனா சொல்றது யாயுல் முத்தத்திர் என்று அல்லாஹ்விடத்தில் இருந்து அழைப்பு வருமா? அப்போ நபித்துவத்தினுடைய வாசல் திறந்திருக்கு என்று சொல்கின்றார். யாரு? ரஸாலி. ரொம்ப ஆபத்தான கருத்து. இதை சொல்லிட்டு அல்லாமா ஹாஃபில் தஹபி அவர்கள் சொல்றாங்க, குல்து சையதுல் ஹல்க், படைப்பினத்தின் தலைவர், இன்னமா சமிய யாயுல் முத்தத்திர், யாயுல் முத்தத்திர் என்ற வார்த்தையை செவியுற்றதெல்லாம் மின் ஜிப்ரீல அனில்லா, அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து ஜிப்ரீல் வழியாக பெற்றார்கள். வஹாதல் அஹ்மக், இந்த முட்டா பைய இருக்கிறான, மடப்பைய, யாரு தனியா உட்கார்ந்துக்கிட்டு திக்ர் செய்யறான, அல்லாஹ்வுடையிலிருந்து வகி வரும் நினைக்கிறான இந்த முட்டா பையன் லம் யஸ்ம நிதா அல் ஹக்கி அபதா, சத்தியவனான அல்லாஹ்வுடைய குரலை செவியுறவே இல்லை. பல் சமிய ஷைத்தானன், ஷைத்தானுடைய குரலை தான் செவியுற்று இருக்கிறான். என்ன நச்சு நச்சு நடிக்கிறாரு. இதை விட்டுட்டு அப்ப இதுக்கு என்ன சொல்றீங்க? காதியானியுடைய ஆசிரியர் கஸாலி என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க பார்ப்போம். ஏகத்துவத்தில் வெளியிட்டு இருக்கிறோமே, இதையான் சீண்டல்ல, இதையான் திண்டல்ல, இந்த கருத்தையா நீங்க பார்க்கல, இதையான் சொல்லல, இது சொன்னா உங்களுக்கு ஆபத்து, சத்தியத்தை மறைக்கிறீங்க, அதுதானே? அப்ப இதையெல்லாம் புரிந்து கொண்டு தாய்மாரிடத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயம், இவர்கள் மார்க்கத்தினுடைய பெயரில் ஒரு ஏமாற்றத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் உங்களிடத்தில் சொல்லிக் கொள்வதெல்லாம் மர்மை. நாளைக்கு மர்மையில் போயிட்டு இந்த உலகத்தில் அந்த அசரத்து சொன்னார், இந்த அசரத்து சொன்னார், அதனால நாங்கள் அப்படி போயிட்டோம் என்ற ஒரு வாதத்தை வைக்க முடியாது. பாருங்க, உலகத்தில் உள்ள ஒரு உதாரணம், ஒரு விமானத்தில் வர்றான், விமானத்தில் வரக்கூடியவனிடத்துல நண்பன் ஒரு பார்சலை கொடுக்குறான், இதை கொண்டு போய் சேர்த்துருப்பான். இப்படி பார்சல் தரும்போது அந்த பார்சலை என்றைக்குமே விமானத்தில் வரக்கூடியவர்கள் அது என்ன சொல்லு என்று பிரித்து பார்த்து அதை பரிசோதனை செய்த பிறகுதான் அதை கொண்டு வரும். அந்த பார்சலை அப்படி பரிசோதனை செய்யாமல் நீங்கள் விமானத்தில் வர்றீங்க, ஏர்போர்ட்டில் உங்களை சோதனை இடுறான். சோதனை இடும்போது அவன் திறந்து பார்த்து அது ஹெராயின் என்று தெரிந்தால் உங்களுக்கு மரண தண்டனை. நீங்கள் கஸ்டம்ஸ் ஆஃபீஸ்லையோ அல்லது எந்த நாட்டில் போய் மாட்டிருக்கீங்களோ அந்த நாட்டு சட்டமும் நாம இருக்கிறோமோ அந்த நாடு, இந்த நாடு ஒன்று உங்களை கேட்காது, அவ்வளோதான். உங்கள் நாட்டு சட்டத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இன்னோசன்ஸ் இஸ், இக்னோரன்ஸ் இஸ் நாட் எக்ஸ்கியூஸ். எனக்கு தெரியாது, எனக்கு எதுவுமே புரியாது, நான் பார்க்கல, என்னுடைய நண்பர் தந்துட்டார் வாங்கிட்டேன் என்ற இந்த பதில் இருக்கின்றதே உலக நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. உனக்கு மரண தண்டனை கழுத்தை வெட்டிடுவோம், முடிஞ்சு போச்சு. இதுதான் மர்மைகள். நான் அந்த அசரத்தை என்ன தலப்பாக கட்டியிருந்தாரு, என்ன மாதிரி லா இலாஹா இல்லல்லாஹ் இப்படி அழகான ஒரு பாட்டை படித்தாரு. இன்னும் இதமாக இருந்துச்சு, நயமாக இருந்துச்சு, சுவையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதனால் அவருடைய பின்னால் போயிட்டேன். முடியாது. இன்னா தானா சாதத்தனாவோ குபரானா, தலைவர்களுக்கு, எங்களுடைய பெரிய ஆள்களுக்கு கட்டுப்பட்டோம். ஃபஅல்லூன சபீலா, அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். ரப்பனா ஆத்திக்கும் லஃபைனி மினல் அதாப், வேதனையிலிருந்து 2 மடங்கு நீ கொடு. வல்அன்ஹும் லஅனன் கபீரா, அவர்களை கடுமையாக நீ சபித்து விடு. நரகத்திலிருந்து புலம்புவாங்க. அப்படி புலம்பக்கூடிய மக்களாக நாம் ஆகிவிடக்கூடாது. இந்த தெருவில் உள்ள ஜமாத்தார்கள், நல்லவர்கள், ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் ஆகிவிடக்கூடாது. சொல்றதை பரிசீலனை செய்து பாருங்க என்று உங்களிடத்தில் கேட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்